கிறிஸ்துமஸ் செய்தியாக வாழ்வும் நிறைவும் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவை பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு எதற்கு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார் என்பதை இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடன்னா யாரு? பிசாசு. இன்னொரு தீய சக்தி. அந்த சக்தி என்ன செய்கிறது? மனித உயிரை திருடுகிறது, கொல்லுகிறது, அழிக்கிறது. ஆனால் தேவன் இயேசு தான் வந்த நோக்கத்தை சொல்லுகிறார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், ஆமென், வாழ்வு உண்டாயிருக்கவும், அந்த வாழ்வு நிறைவாயிருக்கவும் நான் இந்த உலகத்தில் வந்தேன். இயேசு வந்ததின் நோக்கம் நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க. அந்த வாழ்வு நிறைவாயிருப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நமக்காக வந்த நோக்கம் நமக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். அந்த வாழ்வு நிறைவாயிருக்க வேண்டும், பரிபூரணப்பட வந்தேன் என்று இயேசு சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் முதல் மனிதன் ஆதாம். ஆதாம் என்றால் செம்மண்ணுன்னு அர்த்தம். ஆண்டவர் ஆதாமை படைத்து அவனை பெர்ஃபெக்டாக இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த பொல்லாத பிசாசு ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றி அவர்களுக்குள்ளே இருந்த சமாதானத்தையும், அவர்களுக்குள்ளே இருந்த மகிழ்ச்சியையும், அவர்களுக்குள்ளே இருந்த சந்தோஷத்தையும் திருடி அவர்களை அழிவுக்கு நேராய் கொண்டு போய்விட்டான். அல்லேலூயா. ஆமென். ஆனால் இயேசு அந்த குறைவை நிறைவாக்கும்படி இயேசு வந்தார். மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் போது எல்லாம் நிறைவாகத்தான் பிறக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் குழந்தையாய் பிறந்ததை யோசித்து பாருங்கள். உங்ககிட்ட என்ன தவறு இருந்தது? நம்மகிட்ட என்ன பாவம் இருந்தது? ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் செய்த பாவம் நம்மை பின்தொடரும் என்று சொன்னாலும், நான் இந்த உலகத்தில், நீங்கள் இந்த உலகத்தில் குழந்தையாய் பிறந்தபோது நம்மில என்ன குறை இருந்தது? என்ன குற்றம் இருந்தது? ஆனால் வளர 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 அந்த தீய குணங்களும் தீய செயல்களும் நமக்குள்ளே வரும்போது நம்ம எல்லாரும் குறை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனும் இந்த உலகத்தில் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை என்ன செய்தார்கள்? இழந்தார்கள். எப்படி ஆண்டவர் உலகத்தில் படைத்த முதல் மனிதன் பாவம் செய்து மகிமையை இழந்தானோ, அதே போல அந்த ஆதாம் சந்ததியிலிருந்து வருகிற எல்லாரும் பாவம் செய்து என்ன செய்தார்கள்? குறை உள்ளவர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. நீங்க உங்களை சோதித்து பாருங்க, நாம் எவ்வளவு குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கு மார்க் போடுவோம். அவங்க கேரக்டர் இப்படி, அவங்க குணம் இப்படி அப்படின்னு மற்றவங்களுக்கு மார்க் போடுவோம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டிங்கன்னா பாஸ் மார்க் வருமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம என்ன சொல்லுகிறோம்? ஐயோ, நான் குறை உள்ளவன், நான் குறை உள்ளவன், என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. எவ்வளவுதான் நான் நல்லவனாக இருக்க முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு குறை என் வாழ்க்கையில் வந்து விடுகிறது, தவறு வந்து விடுகிறது. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு கடினமான 10 கற்பனைகளை கொடுத்தார், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாரு. ஆனால் ஒருத்தம் கூட அதை சக்ஸஸாக ஃபினிஷ் பண்ண முடியவே முடியலை. சிலர் 8 பாஸ் பண்ணிடுவாங்க, 2ல் ஃபெயில் ஆயிடுறாங்க. ஆகவே தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். எதற்கு?
நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவதற்கு, நமக்குள்ளே பரிபூரணத்தை கொடுப்பதற்கு, ஆமென், நமக்குள்ளே ஒரு ஃபுல்னஸை கொடுப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். அதை தான் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். இயேசு ஒரு ஜாதிக்குரியவர் அல்ல, இயேசு ஒரு சமுதாயத்துக்குரியவர் அல்ல, இயேசு ஒரு தமிழ்நாட்டுக்கோ அல்லது வடநாட்டுக்கோ உரியவர் அல்ல, அவர் முழு உலகத்திற்கும் ஆண்டவர். கரங்களை தட்டி. முந்தின மனிதன் பாவம் செய்து குறைவுள்ளவனாய் மாறினான். அவன் பரீட்சை எழுதி எழுதி பார்க்கிறான், பாஸ் பண்ணவே முடியல, சோர்ந்து போகிறான். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் தேவகுமாரனாகிய இயேசு பரிபூரணம் உள்ளவராய் வந்தார். வேதம் சொல்லுகிறது, கொலோசையர் 1:19 விதமாய் சொல்லுகிறது. வேகமாய் எடுத்து வாசியுங்கள். கொலோசையர் 1:19. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சகல பரிபூரணமும், எல்லாரும் சொல்லுங்க, சகல பரிபூரணமும் இயேசுவுக்குள்ளே வாசமாயிருக்கிறது. அப்படியானால் அந்த இயேசு எனக்குள்ளே வரும்போது நானும் பரிபூரணம் உள்ளவனாய் மாறுகிறேன். ஹல்லேலூயா. நான் குறைவுள்ளவன் தான், ஆனால் இயேசு நிறைவுள்ளவர். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. அப்ப குறைவுள்ள எனக்குள்ள இயேசு வரும்போது நான் யாராய் மாறிவிடுகிறேன்? நிறைவுள்ளவராய் மாறிவிடுகிறேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தர், பரிசுத்தர். கவனிங்கள், 2 வாலிபர்கள் இலங்கை தேசத்திலிருந்து கனடா தேசத்திற்கு ஆமென் வாழ்வு தேடி போனார்கள். அதிலே ஒருவன் கிறிஸ்தவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், இன்னொருவன் இன்னொரு மார்க்கத்தை சேர்ந்தவன். இந்த கிறிஸ்தவ வாலிபன் எப்பொழுதும் சொல்லுவான், இயேசு பெரியவர். சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. அப்படி நீ சொல்லிக்கிட்டே இருப்பான். இது அவன் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது. 2 பேருக்கும் நல்ல வேலை கிடைத்தது. கனடா தேசத்திலே நல்ல வேலை கிடைத்தது. நல்ல மனைவி 2 பேருக்கும் அமைந்தது. இலங்கை தமிழ் பேசுகிறவங்க அங்கே இருந்ததுனால 2 பேருக்கும் நல்ல மனைவி கிடைத்தது. நல்ல குழந்தையும் 2 பேருக்கும் பிறந்தது. 2 பேரும் பக்கத்து வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவ வாலிபனோ எப்போ பார்த்தாலும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர்னா. ஒரு நாள் 2 பேரும் நண்பர்கள் பேசி கொண்ட போது அவர்கள் பழைய நினைவுகளுக்கு வந்தது. நாம் இலங்கை தேசத்திலே அந்த போர் நடந்தபோது நாம் தப்பித்து பிழைத்து கனடா தேசத்திற்கு வந்தோம். இந்த ஊரில் நமக்கு நல்ல வேலை கிடைத்தது, நம்ம 2 பேருக்கும் நல்ல மனைவி கிடைத்தது, நம்ம 2 பேருக்கும் நல்ல குழந்தை கிடைத்தது, நாம் 2 பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கத்தில் உள்ள அந்த கிறிஸ்தவ வாலிபன் இயேசு பெரியவர் என்றார். உடனே இந்த அவன் நண்பனுக்கு கோபம் வந்தது. ஓங்கி அவன் கன்னத்தில் அறைந்தான். என்னடா சொல்ற நீ? உன் இயேசுதான் பெரியவரா? உன்னை போலதான் நான் இந்த ஊருக்கு வந்தேன், எனக்கும் வேலை கிடைச்சிச்சு, எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு, எனக்கும் பிள்ளை கிடைச்சிச்சு, அது மாதிரி உனக்கும் வேலை கிடைச்சிச்சு, உனக்கும் திருமணம் நடந்துச்சு, உனக்கும் பிள்ளை இருந்துச்சு, இதுல இயேசு பெரியவர் நீ ஏன் சொல்ற? அவன் சொன்னான், அந்த அடியை வாங்கிட்டு சொன்னான், நான் ஆண்டவர்களிடத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். ஹல்லேலூயா. நீ அப்படி உன் கடவுளிடத்தில் சொல்ல முடியுமா? உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே நீ சொல்ல முடியுமா என்று கேட்டான். உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றி
மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. ஹல்லேலூயா. அந்த நண்பன் சொன்னான், நான் இப்படி கடவுளத்தில் ஜெபிக்கிறேன், உன்னால் இப்படி ஜெபிக்க முடியுமா? இரக்கமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பூரண பரிபூரணம் உள்ளவர். He is God of perfect. அவர் பரிசுத்தர், குற்றம் இல்லாதவர், மாசற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் பெரியவர். இவரை போல ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. அதனால நான் மற்ற தெய்வங்களை குறை சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். நானும் ஒரு நாள் ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் பிறந்தவர். எங்க அப்பா ஒரு பூசாரியாக கூட அவர் இருந்தார். ஆனால் ஒரு நாள் இயேசு என்னை சந்தித்தார். ஹல்லேலூயா. இயேசு ஒரு மனிதனை சந்திப்பது இந்த உலகத்தில் அவனுக்கு இருக்கிற பெரிய ஸ்லாக்கியம். இன்றைக்கு நீங்கள் இந்த திருச்சபையில் வந்திருப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ நான் குறைவுள்ளவன், என்கிட்ட உண்மையிலே பரிசுத்தம் இல்லை, என் வாழ்க்கையில சுத்தம் இல்லை, நான் கெட்ட பழக்கம் பழகி இருக்கிறேன், தவறான காரியங்களை செய்கிறேன் என்று அடிக்கடி நீங்கள் புலம்பலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் பரிசுத்தவான் அல்ல. நான் ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரங்களை பற்றி சொன்னேன். வேதம் சொல்லுகிறது, நட்சத்திரங்கள் கூட அவருடைய பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. நம்ம எம்மாத்திரம் திடீரென்று தவறி விடுகிறோம். கோபப்படக்கூடாது என்று நினைக்கிறோம், திடீரென்று கோபம் பொத்து கொண்டு வந்து விடுகிறது. அல்லேலூயா. மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது என்று நினைக்கிறோம், ஆனால் பக்கம் பக்கமாக குறை சொல்லுகிறோம். பாவம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறோம், ஆனால் ஏகமாய் பாவம் செய்கிறோம். நாம் குறை உள்ளவர்கள். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற இயேசு சகல பரிபூரணமும் அவருக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மட்டும் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா நீங்க பெர்ஃபெக்ட்டா மாற முடியும். நீங்கள் குறையில்லாதவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவருடைய பரிபூரணம். ஹல்லேலூயா. இயேசு நிறைவுள்ளவராய் இந்த பூமியில் வந்தார். ஹல்லேலூயா. இயேசு ஒரு நாள் சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் எவன் என்னை குற்றப்படுத்த முடியும்? இந்த உலகத்துல பரிசுத்தர் நீங்க சொல்லக்கூடியதற்கு ஒரே ஒரு யோக்கியம் உள்ளவர், நீங்கள் ஆராதிக்கிற இயேசு. He is holy. He is holy. சொல்லுங்க, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், அவருக்குள் in him அவருக்குள் சகல பரிபூரணமும் பாசமாயிருக்கிறது. அல்லேலூயா. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த பூ நல்லா மணக்கும், ஆனால் அதை கட்டி இணைக்கிற நாறு சொல்லுங்க, நாறு நாரும். பூ என்ன செய்யும்? மணக்கும். ஆனால் அதை கட்டி இணைக்கிற இந்த வாழை நாறு ஒரு மாதிரி மடிச்ச வாழை நாரும். ஆனால் நாறிக்கொண்டிருக்கிற அந்த நாறு பூவோடு இணைந்த உடனே அந்த நாரும் மணக்கும். இனிமேல் அது நாராது. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சிலர் நாராய் வந்திருக்கலாம், ஆனால் இயேசு பூவாய் உங்களை இணைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாற்றம் எடுத்த வாழ்க்கை அல்ல. ஐயா நான் நாரியா, ஒண்ணுக்கு உதவாதவையா, என்னால என் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லை. சில வாலிபர்கள் இருக்கிறார்கள், அவர்களால் ஒரு நயா பைசாவுக்கு பெற்ற தாய்க்கு தகப்பனுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கிறாங்க. நான் சொல்றேன், உங்களுக்குள்ளே இயேசு அவருக்குள்ள இருக்கிற fullness will enter you. உங்களுக்குள்ள வரும், நீங்களும் மனம் வீச ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நறுமணம் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய தகப்பனார் ஒரு எஸ்டேட்டில் கண்காணியாக இருந்தார்.
நாங்கள் 8 பேர், 10 பேர் பிறந்து 2 பேர் மரித்து விட்டார்கள். 8 பேர் இருந்தோம். அதில் 6 பெண் பிள்ளைகள். எந்த வசதியும் இல்லை. என்னுடைய தாயார் தேயிலை எஸ்டேட்டில் கொழுந்து எடுக்க போகிறவர்கள். சமுதாயத்தில் எந்த மதிப்பும் இல்லை. ஆனால் ஒரு நாள் இயேசு என்னை சந்தித்தார். When I was young fellow, Jesus met me. Hallelujah. ஆமென். நான் மணக்க ஆரம்பித்தேன். Hallelujah. இன்றைக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த ஆலயத்தில் இயேசு இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா நீங்கள் மாற ஆரம்பிச்சிருவீங்க. நாற்றமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே வல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. நாற்றமான வாழ்வை நறுமணம் உள்ள வாழ்வா இயேசு மாற்றுவார். ஹல்லேலூயா. இயேசு பூமியில வாழ்ந்தபோது அவர் ஒரு நாள் தேவாலயத்தின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார். ஒரு திடீர்னு சில கூட்டம் ஒரு பெண்ணை கல்லை எடுத்து துரத்தி கொண்டு வருகிறார்கள். அவருடைய ஆடையெல்லாம் கிழிந்திருக்கிறது. அவள் ஒரு இளம் பெண். அவளை இயேசுவினிடத்திலே துரத்தி கொண்டு வந்து இயேசுவினிடத்திலே சொன்னார்கள், போதகரே, இவள் விபச்சாரம் செய்யும் போது கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் சட்டம் சொல்லுகிறது. இவள் ஒரு நாற்றம் பிடித்தவள், இவள் ஒரு விபச்சாரி, இவளை கொன்று போட வேண்டும். அதுவும் எப்படி கொலை செய்ய வேண்டும்? கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் அந்த பெண்ணை வைத்து கொண்டு கேள்வி கேட்டார்கள். இயேசு அப்படியே யோசிச்சு பார்த்தாரு. ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மேல் கல் எறியட்டும். தப்பு பண்ணாத யாரா இருக்கிறீங்க? யாராவது அப்படி இருந்தா முதல்ல அவன் மேல கல்லை எறிங்க அப்படின்னு பாருங்க. அப்படி நீ சொல்லிட்டு இயேசு குனிந்து தரையில் எழுதினார் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்ச நேரத்தில் அத்தனை பேரும் கல்லை போட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. இந்த விபச்சார பெண் மட்டும் நின்று கொண்டிருக்கிறாள். எல்லாரும் என்ன நினைத்தார்கள்? இவள் நாற்றம் பிடித்தவள், இவள் சமுதாயத்துக்கு கேடானவள் என்று சொன்னார்கள். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அவளை பார்த்து, மகளே, ஸ்திரீயே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனிமேல் பாவம் செய்யாதே. இயேசுவிடத்துல வந்தீங்கன்னா, ஐயோ நீ நாற்றம் உள்ளவன், நீ ஒரு பாவி, நீ ஒரு குடிகாரன், நீ ஒரு விபச்சாரக்காரன் என்று சொல்ல மாட்டார். அவர் என்ன செய்வார்? அணைத்துக் கொள்ளுவார், அணைத்துக் கொள்ளுவார். சொல்லுவாரு, இனிமேல் பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் தெரியுமா? ஏன்னா he is perfect. அவர் பூரணவர் உள்ளவர். அவர் சொல்லுவார், இனிமேல் என்ன செய்யாதே? பாவம் செய்யாதே. அந்த பெண் என்ன நினைச்சிருப்பா பாருங்க. அவருடைய காலில் விழுந்தாள், அழுதாள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எவ்வளவோ தவறு செய்து விட்டேன், தயவு செய்து என்னை மன்னியுங்கள், இனிமேல் நான் பாவமே செய்ய மாட்டேன். நான் சொல்றேன், நாற்றமான அவளுடைய வாழ்வு இப்பொழுது வாசமாய் மாற ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஸ்திரீனிடத்தில் பிறந்தவனிடத்தில் எந்த மனிதனும் யார் அல்ல, நீதிமான் அல்ல. ஆனால் ஒரு மனிதன் இயேசுவினிடத்தில் வரும்போது இயேசு அவனை நீதிமானாக்குகிறார். இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று நீங்கள் சொன்னால் போதும், உங்களை அவர் நீதிமானாய் பெர்ஃபெக்டாய் மாற்றுவார். ஏனென்றால் அவர் பூரண அழகுள்ளவர்.
ஹல்லேலூயா. பூரண பரிசுத்தம் உள்ளவர். விசுவாசிகள் எல்லாரும் கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற 3 அல்லது நேரம் குறைவாக இருந்தால் 2 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொல்லி உங்களை கிறிஸ்துமஸ் விருந்துக்கு உங்களை அனுப்ப போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். உற்சாகமாக இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோவான் 1:10. ஆமென். அந்த வசனம் இல்லையே, 1:10 தானா? ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? 16வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. அவருடைய பரிபூரணத்தினாலே, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவினுடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபை மேல கிருபை பெற்றோம். எல்லாரும் சொல்லுங்க, புதுசா வந்தவர்கள் சொல்லுங்க, கிருபை மேல கிருபை பெற்றோம். ஹல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, கிருபை என்றால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிரேஸ்? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவுக்கு பேர் தான் கிருபை. ஹல்லேலூயா. ஐயா, எனக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆண்டவரிடத்தில் வருவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லும்போது, உங்க தகுதியை பார்த்து அல்ல, உங்க கிருபையை, உங்க மேல இருக்கிற கிருபையை பார்த்து அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கிருபையின் மேல். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பக்தர்களுக்கெல்லாம் வெறும் கிருபை தான் கிடைத்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பக்தர்களுக்கு கிருபையின் மேல் கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கிரேஸ் அப்பான் கிரேஸ். கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. உங்களுக்கு கிருபை அல்ல, கிரேஸ் அப்பான் கிரேஸ். கிருபையின் மேல. கொஞ்சம் நல்லா தான் அல்லேலூயா சொல்லுங்களே. விசுவாசிகள் நல்ல அல்லேலூயா சொல்லி பழகுங்க. ஆமென். கிருபையின் மேலே. ஆமென். எனக்கன்பானவர்களே, இயேசுனுடைய பூரணம், இயேசு பரிபூரணம் உள்ளவர். அதனால நமக்கு என்ன கொடுக்கிறாரு? கிருபையின் மேல கிருபையை கொடுக்கிறாரு. இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுக்கு அவருடைய கிருபை ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவருடைய கிருபை நமக்கு ரொம்ப அவசியம். அதனால என்ன பண்றாரு? கிருபையின் மேல கிருபையை கொடுக்கிறார். நிறைய கிருபையை கொடுக்கிறாரு. அதுல ஒரு கிருபை இருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 9:14. தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, மிகவும் மிகவும். அந்த விசேஷித்த கிருபை என்றால் என்ன? ஆமென். கிவிங் கிரேஸ், கொடுக்கிற கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கிருபை? ஆமாம், நம்ம மற்றவங்களை பார்த்து ஒரு புன்சிரிப்பு கொடுக்கலாம், கைகுலுக்கி அன்பை வெளிப்படுத்தலாம், அவருடைய ஊழியத்திற்காக காணிக்கை கொடுக்கலாம். நாம் கேரல் ரவுண்ட்ஸ் வந்தபோது நம்முடைய மக்கள் ஆயிரக்கணக்கான, அதுங்களை தாண்டி லட்சத்துக்கு காணிக்கை கொடுத்தார்கள்.
கரங்களை தட்டி நம்முடைய மக்களுக்காக, விசுவாசிகளுக்காக. ஆனால் அதே நேரத்தில் அதை விட செலவு பண்ணுறதுக்கும் கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுக்குறாரு. அதுக்கு அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நமக்கு கிருபை அல்ல, கிருபையின் மேலே கிருபை. ஏன்னா அந்த உலகத்தில் அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இன்றைக்கி சுவாசம் விடுறீங்க பாருங்கள், பிரீத் பண்ணுறீங்க பாருங்கள், அதுவும் கூட அவருடைய கிருபை தான். அல்லேலூயா. ஆமென். அவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம சொல்லுங்க எல்லாரும் வாழ முடியாதையா, முடியாதையா, வாழ முடியாதையா, முடியாதையா. இந்த கிருபை என்ற அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் உங்களை வாழ வைக்கிறது. இனியும் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் சொல்லுங்க, கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் ராஜாக்களை போல ஆளுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். கிருபையின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். கவனிங்க, ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே என்ன ஆளுகிறது? மரணம், பாவம் ஆண்டு கொண்டிருக்கும் போது கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் யார்? கிருபையின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் எதை பெற வேண்டும்? சொல்லுங்க. கிருபையின் பரிபூரணத்தை பெற வேண்டும். இரண்டாவது எதை பெற வேண்டும்? நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற வேண்டும். இந்த ரெண்டு பரிபூரணமும் இயேசுவினிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. இதை நாம் பெறும்போது வேதம் சொல்லுகிறது, நாம் அடிமைகளா அல்ல, தேவன் நம்மை ராஜாக்களை போல ஆளுகிறவர்களாய் நம்மை வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் அல்ல. ஏன் தெரியுமா? நாம் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய கிருபையாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்றிருக்கிறோம். அந்த பரிபூரணம் நமக்குள்ள வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை ஆளுகிறவராக வைக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பழைய பேர் பத்மநாபன். நான் எங்கள் வீட்டில் 10வது பிறந்ததுனால என் பேரை பத்மநாபன் என்று வைத்தார்கள். ஆனால் என்னை ஒருவர் சேர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் என் பேரை மாற்றி விட்டார். நான் பைபிள் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார். அப்பொழுது நான் கேட்கிற கேள்விகளை நல்ல பதில் சொல்லுவேன். அப்போ அவர் சொல்லுவார், ராஜான்னா ராஜா தான் பாரு. உங்களுக்கு பொறாமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ராஜானா ராஜா தான். போன வாரத்தில் கூட ஒருத்தர் சொன்னார், ராஜானா ஏன்னா அந்த ரெயின் பவர். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஆமென் அடிமைத்தனத்தை அல்ல, ஆளுகிற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி இல்லைன்னா இத்தனை பேர் நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? சேர தூக்கி போட்டு உடைச்சு போட்டு போயிட மாட்டீங்க.
எனக்கு அன்பானவர்களே, நாம் சாதாரணமான மனிதர்கள். அல்லேலூயா, ஆமென். KFC என்கிற ஒரு சிக்கன் கடை இப்போ சிவகாசிலையும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். KFC தானே பிரதர்? ஆமாம். அந்த ஃபார்முலாவை கண்டுபிடித்தவர் ஒரு ஏழை மனிதர். அவர் அந்த சிக்கன் கலவையை கொண்டு போய் நிறைய கம்பெனியில் அவர் வேலை கேட்டார், அல்லது இதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் முடிவில் அவர் நொந்து போய் தானாக அதை செய்ய ஆரம்பித்தார். எனக்கு அன்பானவர்களே, சாதாரண மனிதர். ஆனால் அவருக்குள்ளே தேவன் கொடுத்த அந்த ஞானம் இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்த KFC இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அதிகமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் அமெரிக்கர்கள். அதனால தான் நம்ம அமெரிக்காவுக்காக ஆண்டவருக்கு தேங்க் பண்ணணும். அல்லேலூயா. அமெரிக்கா மக்கள் தான் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார்கள். அதில் ஒருவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். எல்லாரும் சொல்லுங்க. அவர் சிறு வயதிலே பள்ளிக்கு தன்னுடைய தாயாரால் அனுப்பப்படுகிறார். ஸ்கூலில் பாடங்களையே கவனிக்க மாட்டாராம். ஒரு நாள் அந்த ஸ்கூல் டீச்சர் ஒரு கடிதத்தை எழுதி அவர் கையில் கொடுத்து, தம்பி இதை உன்னுடைய அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்களா. இவன் மிகுந்த சந்தோஷமாய் அந்த கடிதத்தை தன்னுடைய தாயாரிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தான். தாயார் படித்தார்கள். அவங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. உங்களுடைய மகனுக்கு கேட்கும் திறன் குறைவாக இருக்கிறது, கவனிக்கும் திறன் குறைவாக இருக்கிறது. அதனால இவனை நாங்கள் ஸ்கூலில் வச்சு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியாது, இவனை வீட்டிலே வைத்து கொள்ளுங்கள் என்று அந்த கடிதத்தில் அந்த ஆசிரியர் எழுதியிருந்தாள். இதை பார்த்த உடனே அந்த அன்பு தாயினுடைய உள்ளம் உடைந்தது. அவள் அழுதாள். உடனே அவன் கேட்டான், தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்டான், அம்மா என்னம்மா எழுதியிருக்கு, என்னம்மா டீச்சர் எழுதியிருக்கிறாங்க, என்னை பற்றி நல்லா எழுதியிருக்கிறாங்களா? அந்த அம்மா சொன்னாங்க, டேய் நீ ரொம்ப நல்ல ஸ்டூடெண்டா, நீ நல்லா படிக்கிறவனா, அதனால இனி நீ ஸ்கூலுக்கே போக வேணாமா, நீ வீட்டில் இருந்தே படித்து பெரிய ஆளாக ஆயிடலாமா. உடனே இவன் ரொம்ப கிளாப் பண்ணான். ஓ, நான் ஸ்கூலுக்கே போக வேணாமா, நான் ஒரு நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். அதனால் அந்த தாயார் என்ன செய்தார், ஒவ்வொரு நாளும் ஆமேன் பாட புத்தகத்தை வைத்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆமேன் கஷ்டப்பட்டு அவன் படித்து பட்டம் வாங்கி முடிவிலே உலகத்திலே பெரிய சயின்டிஸ்டாய் மாறினான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்குள்ளே அந்த பூரணம் இருக்கிறது. ஆனால் அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன சொன்னான்னு தெரியுமா? நீங்கள் இத்தனை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தீர்கள், யூ ஆர் மேன் ஆஃப் கிரேட் அப்படின்னு சொன்னபோது அவன் சொன்னான், என்னுடைய திறமை அல்ல, எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த கிருபை உங்கள் மேல வரும்போது நீங்களும் ஆளுவீர்கள். ஹல்லேலூயா. நான் கூலி வேலை பார்க்கும்போதே எனக்கு சூப்பர்வைசர் ஆகணும்னு ஆசை. நான் கூலி வேலை பார்க்கும்போது எனக்கு முதல் சம்பளம் ஒரு நாளைக்கு 4 ரூபாய். உங்களால் நம்ப முடியுதா? முடியாது. அப்பொழுதே எனக்கு சூப்பர்வைசர் ஆகணுங்கிற ஆசை, வேலை வாங்கணுங்கிற ஆசை, வேலை செய்யணுங்கிற ஆசையை விட வேலை, சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு அந்த ஆசை வந்துச்சுன்னா நீங்களும் ஒரு முதலாளியாக மாறிடுவீங்க. ஆமாம். பில் கேட்ஸை பாருங்க, அவன் ஒரு சாதாரண மனிதன் தான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு ரெயின் பவர் வந்தது, ஒரு ஆளுகிற திறமை வந்தது. அப்போ என்ன பண்ணுவேன் பாருங்க, நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சேன், இதெல்லாம் சொல்ல டைம் இல்லை, ஆனாலும் சொல்ல வேண்டியது இருக்குது. அங்கே பார்த்தா என்னை பார்க்குறவெல்லாம் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? 2 பேர், ஓ இவர் தான் முதலாளியின் மகனா ஒருத்தன் கேட்டான். அப்புறம் நான் சொன்ன பிறகு கேட்டேன், என்னப்பா நான் உன்னை முதலாளிக்குள்ள மகனே நினச்சிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், நான் ஒரு முதலாளிக்குள்ள மகன் தான். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நமக்குள்ளே வரும்போது ஒரு ரெயின் பவரை கொடுக்கிறார். ஆமென். யூ ஆர் நாட் ஸ்லேவ். நீங்க யாருக்கும் அடிமைகள் அல்ல. ஆமென் சொல்லுங்க. எந்த பாவத்திற்கும் அடிமைகள் அல்ல. ஆமென். எந்த சாபத்திற்கும் அடிமைகள். நீங்கள் ராஜாக்களை போல ஆளுவீர்கள். ஓ, நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வறுமையை ஆளுவீர்கள்,
குறைவை ஆளுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஊருக்கு வந்தபோது பல நாட்கள் சாப்பிட ஒண்ணு இல்லாம இருந்திருக்கிறேன். ஒரு கிழிஞ்ச லுங்கியை கட்டிக்கிட்டு இருந்திருக்கிறேன். ஆனாலும் ஒரு நாளும் அந்த அந்த குணத்தை நான் விட்டு கொடுத்ததே இல்லை. ஏன்னா ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவரை நாம அடிமையாக அல்ல, நம்மை ஆளுகிறவர்களாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் ஒரு நாள் அவர் ஒரு சந்தைக்கு போகும்போது மனிதர்களை விற்று கொண்டிருந்தார்களாம். மனுஷர்களை, ஏன்னா அந்த காலத்தில் மனிதர்களை அடிமையாய் விற்பார்கள். அதில் ஒரு இளம் பெண் கையில விலங்கு போட்டு அவளை கூவி கூவி விற்று கொண்டிருந்தார்கள். இவளுக்கு இத்தனை $. இந்த பெண் யாருக்கு வேண்டும்? அந்த பெண் அழுது கொண்டே இருந்தாள். என்ன அவ குடும்ப சூழல் தெரியல பாருங்க. அவருடைய கைகள் சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தது. இந்த பெண் இத்தனை $10, யாருக்கு இவள் வேண்டும்? வேண்டுகிறவர்கள் வரலாம். ஆபிரகாம் லிங்கன் போனார். நீ எத்தனை $, கேட்டாலும் நான் அந்த பணத்தை தர்றேன், அவளை விடுதலையாக்கி விடு என்றார். எனக்கு அன்பானவர்களே, உடனே அவன் அந்த $ வாங்கிக்கிட்டு அந்த பெண்ணை, இவள் இனிமேல் உங்களுக்கு அடிமை, அவளுடைய பாதத்தில் விழுந்து சொன்னாள், ஐயா, நான் இதுவரை இந்த வியாபாரிகளுக்கு அடிமையாக இருந்தேன், இனிமேல் நான் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன். நீங்கள் தானே என்னை விலை கொடுத்து வாங்கிவிட்டீர்கள். நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். எனக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, சகோதரன் இல்லை, யாரும் இல்லை. நான் ஒரு அனாதை. ஆனால் நீங்கள் என்னை இந்த மனிதர்கள் கையில் இருந்து, இந்த வியாபாரிகள் கையில் இருந்து என்னை விலைக்கு வாங்கிவிட்டீர்கள். இனி நான் உங்களுக்கு அடிமை என்று சொன்னாள். அவர் சொன்னார், மகளே, நானும் உன்னை விடுதலையாக்குகிறேன். ஹல்லேலூயா. நானும் உன்னை விடுதலையாக்குகிறேன். நான் பணம் கொடுத்ததுனால நீ எனக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை பாருங்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதனாய் வந்து அவருக்கு தங்க இடம் இல்லை, ஒரு தரித்திரனாய் இருந்தார். முடிவில் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். வாழ்வை இழந்தார். வாழ்வு தர வந்தவர் சிலுவையில் வாழ்வை இழந்து தொங்குகிறார். எல்லாரும் சொன்னாங்க, நீ தேவகுமாரனா? ஆர் யூ சன் ஆஃப் காட்? நீ தேவனுடைய குமாரனா? அப்படியானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம் என்றார்கள். இயேசு சிலுவையில் தொங்கினார். வாழ துடிக்கும் வாலிபனே, சாக துடித்த இயேசுவை பார். வாழ துடிக்கும் வாலிபனே, சாக துடித்த இயேசுவை பார். உதிரம் சிந்தி உயிரை மீட்டு உன்னதர் இயேசுவின் அன்பை பார். உயிரம் சிந்தி உயிரை மீட்டு உன்னதர் இயேசுவின் அன்பை பார். மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவில். எல்லாரும் சொல்லுங்க, மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. இல்லையில்லா இந்த உலகத்திலே நிலைத்திருக்கும் இயேசுவின் அன்பு. நிலையில்லா இந்த உலகத்திலே நிலைத்திருக்கும் இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. இனி நீங்கள் அடிமை இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறீங்க? பாவத்திற்கு அடிமை இல்லை, சாபத்திற்கு அடிமை இல்லை, தரித்திரத்திற்கு அடிமை இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. நீங்கள் வாங்குகிறவர்கள் அல்ல, கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். இந்த 2025 வருடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சிலருடைய கடன்கள் அடைக்கப்படும், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ கடன் கொடுக்கிறவனாய் ஆண்டவர் உன்னை வைப்பார். வேதம் சொல்லுகிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை.
இந்த 2025 வருஷத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கடன் இல்லாமல் வாழப் போகிறீர்கள். நல்லா விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி, நீங்கள் அடிமை அல்ல. கலாத்தியர் 4:7 சொல்லுகிறது, நாம் இனி அடிமைகள் அல்ல. ஹல்லேலூயா. 1947 வருஷம் நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்றது. 47 48 முருகதாஸ் பிரதர் 47 தானே? ஓகே. ஆனால் என்ன சொல்லுவார்கள், பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமையா இருந்தோம், அவனுக்கு வரி கட்டினோம், கப்பம் கட்டினோம். அதை மறுத்தவன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவன் சொன்னான், வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கே நான் கொடுப்பது வரின்னு ஒரு டயலாக் விட்டான். அடிமையா இருந்தோம். ஆனால் நம்முடைய காந்தி தாத்தா மகாத்மா என்று சொல்லுகிறோம். மகாத்மா என்றால் என்ன அர்த்தம்? பெருசுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பெருசு. நமக்காக அவர் தியாகம் செய்து சுதந்திரத்தை வாங்கி தந்தார். ஹல்லேலூயா. ஆனா அவர் சொன்னார், என்றைக்கு ஒரு பெண் நல்ல நகையை அணிந்து கொண்டு அவள் இரவில் தனியாய் போகிறாளோ அன்றைக்கு தான் இந்த நாடு சுதந்திரம் அடைந்திருக்கிறது என்று சொன்னார். அவரையும் சுட்டு கொண்டு விட்டார்கள். இதுதான் உலகம். அவர் என்ன தப்பு செய்தார்? ஆனால் அவர் அன்றைக்கு வாங்கி தந்த சுதந்திரம் இன்றைக்கு நாம் பெற்று அனுபவிக்கிறோம். நல்ல சுதந்திரம் பெற்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? நல்ல ஹல்லேலூயா. அதே போலதான் காந்தியடிகள் 1947 ஆண்டு எப்படி இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார்களோ அதே போல 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து ஒரு அடிமையாய் இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அன்றைக்கு அந்த அடிமைத்தனத்துக்கு விடுதலை கொடுக்கிறார். அன்றைக்கு அவர் பெற்று தந்த விடுதலை இன்றைக்கு வரை. ஹல்லேலூயா. நீங்கள் அடிமை அல்ல, உங்களை ஆளுகிறவராய் மாற்றுவார் ஆண்டவர். நீங்க செய்கிற வேலையில உண்மையா இருங்க. ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்களா? உண்மையா இருங்க. ஒரு முதலாளிக்கு கீழே இருக்கிறீங்களா? உண்மையா இருங்க. நாள் ஒன்று வரும், உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதம் உள்ள ஆளுகிறவர்களாய் மாற்றுவார். நாம் அடிமைகள் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். நான் முடிக்க போறேன். கடைசியாக அவருடைய பரிபூரணம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது என்று சொன்னேன். முதல்ல கிருபையின் மேல கிருபையை தருகிறது. இரண்டாவதாக ராஜாக்களை போல, மூன்றாவதாக நம்முடைய துக்கத்தை எல்லாம் அது சந்தோஷமாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பரிபூரண சந்தோஷத்தினால. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சந்தோஷம்? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. the joy of fullness. ஹல்லேலூயா. குறைவு இருக்கும், தேவைகள் இருக்கும், கடன் இருக்கும், பிரச்சனை இருக்கும், காய்ச்சல் வரும், தலைவலி வரும், பிரச்சனை வரும். ஆனால் இயேசு தருகிற சமாதானம், சொல்லுங்க, இந்த லோகம் தராத சந்தோஷமே எங்கள் சந்தோஷமே. இந்த லோகம் தராத சந்தோஷமே எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் தோற்றரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. எல்லாரும் சொல்லுங்க, ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஒரு நாள் ஒரு சகோதரன் தன்னுடைய மனைவியை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து கேட்டார், வாரம் சர்ச்சுக்கு போறீங்களே, அந்த பாஸ்டர் உங்களை இப்படி மயக்கி வச்சுட்டானா? அதில் என்ன இருக்கு உங்களுக்கு சந்தோஷம்? நான் உங்களை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன், நான் உங்களை மூவிக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன், நான் உங்களை ஊர் சுத்த கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு சந்தோஷமாக போகிறீங்களே, அங்கே என்ன இருக்கிறது? அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்களும் வந்து பாருங்க. ஹல்லேலூயா.
என்னையா சந்தோஷம் இது? இங்கே என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறது? அல்லேலியா அல்லேலியாங்கிறாங்க, கூச்சல் போடுறாங்க, கத்துறாங்க. ஏதோ ஒருத்தர் போதகர்கிட்ட எதையோ சொல்கிறாரு. இதில் என்ன இருக்கிறது? அதுதான் உலகம் தர முடியாத சந்தோஷம். ஹல்லேலூயா, ஆமென். உலகம் தர்ற சந்தோஷம் என்னென்னா, நீ சினிமா பார்க்கும்போது, அந்த காலத்தில் ஒரு படம் எங்கள் அப்பா சிவாஜி கணேசன் படத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவார். அதில் ஒரு படம் தான் பாசமலர். ஹல்லேலூயா. அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பாங்க. எல்லாரும் கட்சிப்பை வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் அந்த கடைசி காட்சியெல்லாம் நான் எத்தனையோ முறை எடுத்துருக்குறாங்க. நீ அதுக்கப்புறம் படித்தேன். கேமராமேன் அழுதுருவானா, லைட் பாய் அழுதுருவானா. ஆனால் எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க? தியேட்டர்லேருந்து வெளியே வந்தோடனே எல்லாம் கடுகாப்பியும் டீயும் குடிச்சிக்கிட்டு இருப்பேன். அவ்வளவுதான். அந்த இமோஷனல் ஜாய். ஒருத்தனுக்கு தண்ணி அடிக்கும் போது ஒருத்தர் சொன்னார், எங்க இப்படி தண்ணி அடிக்கிறீங்க? கவலையை மறக்க தண்ணி அடிக்கிறேங்கிறான். ஆனால் நீ தண்ணி அடிச்சு உன் குடும்பத்துக்கு கவலை மேல கவலத்தை கொடுக்குற. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, புண்பட்ட நெஞ்சை. அது யார்? திருவள்ளுவர் எழுதினாரா? அது இல்லை, நம்முடைய விவேகானந்தர் சொல்லி வச்சாரா? புண்பட்ட நெஞ்சை. ஆனால் அந்த புகை உள்ள போய் 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 உங்க இருதயத்தை அடைச்சி கடைசியில் வாழ்க்கையே புண்ணா போயிடும். புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு ஆற்றக்கூடாது. இங்கே உள்ள இயேசு வரணும். உலகம் தர முடியாத சந்தோஷம். அல்லேலூயா. குடும்பத்தில் அத்தனை பிரச்சனை இருக்கிறது. ஆனாலும் சபையில் வந்து ஏசப்பா நீ சொல்லும்போது உடைய துக்கமெல்லாம் மாறுகிறது. அல்லேலூயா. வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கிறது, கடன் இருக்கிறது, தேவை இருக்கிறது. ஆனா அதன் மத்தியில ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு தேவன் தருகிற சந்தோஷம். சிலருக்கு எப்படி தெரியுமா? எப்பவும் பர்ஸ் ஃபுல்லா இருக்கணும். பர்ஸ் ஃபுல்லா இருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அல்லது அக்கௌண்ட்ல எப்படி இருக்கணும்? இப்ப எல்லாம் பர்ஸ் கிடையாது. நானே பர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சு. அல்லாட்டி பர்ஸ் இல்லாம இருக்கவே மாட்டேன். இப்ப எல்லாமே எதுல வந்துருச்சு? மொபைல்ல எப்பவும் என்ன இருக்கணும்? மொபைல்ல எப்பவும் பணம் இருக்கணும். நான் சொல்றேன், இயேசு தருகிற சமாதானம் பணத்தினால் வருகிறதல்ல, பாவத்தினால் வருகிறதல்ல. பாவ சிற்றின்ப சந்தோஷம் கொஞ்ச நேரம்தான். அது பாவத்தினால் வருகிறதல்ல. நீ தம் அடிக்கிறதுனால் வருகிறதல்ல, தண்ணி அடிக்கிறதுனால் வருகிறதல்ல, விபச்சாரம் பண்ணுகிறதுனால் வருகிறதல்ல, மற்றவர்களை பரியாசம் பண்ணுகிறதுனால் வருகிறதல்ல. இயேசு தருகிற சந்தோஷம் அது விலை மதிப்பு முடியாத ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த இயேசு உங்களுக்குள்ள இன்னைக்கு வந்துட்டார்னா அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தருவார். நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ என்னால முடியலையே, என்னால தண்ணி அடிக்காம இருக்க முடியல, பீடி சிகரெட் குடிக்காம இருக்க முடியல, பாவம் செய்யாம இருக்க முடியல. காரணம் என்ன? அடிமைத்தனம். 6 அடி மனிதன் 6 இன்ச்சு கூட இல்ல, அந்த கட்டப்பிடி அவனை அடிமையாக்கிறது. ஆனால் இயேசு இன்றைக்கு உங்களை ஆளுகிறவர்களாய் மாற்றுகிறார். இன்னைக்கு உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு தரப்போகிறார். பரிபூரண சமாதானத்தை உங்களுக்கு தரப்போகிறார். பணமே இல்லைனாலும் மகிழ்ச்சியா இருக்கவங்களால முடியும். வசதிகள் இல்லைனாலும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஹல்லேலூயா. அது இயேசு தருகிற சந்தோஷம். இன்றைக்கு அதை தரப்போகிறார். இயேசு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லும்படி சொன்னார். பரிபூரணத்தை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன். இந்த 2024 கிறிஸ்துமஸ்ல என் பிள்ளைகளை பரிபூரணமாய் மாற்ற போகிறேன். 3 காரியங்களை சொன்னேன். பரிபூரணத்தினாலே வருகிற கிருபையின் மேல கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். ராஜாக்களை போல ஆளுகை. 3வது சொன்னேன், உலகம் தர முடியாத சந்தோஷம். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, யாரெல்லாம் துக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு, இயேசு. எல்லாரும் துதிங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஹல்லேலூயா. அவருடைய பரிபூரணம் எனக்குள்ள வரட்டும்.
இயேசுக்குள்ள இருக்கிற பரிபூரணம் எனக்குள்ள வரட்டும் இப்பொழுது. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. இயேசுவே பரிபூரண சமாதானத்தை கொடுங்க, பரிபூரண சந்தோஷத்தை கொடுங்க. எல்லாரும் கேளுங்க. இந்த லோகம் தராத சந்தோஷமே எங்கள் சந்தோஷமே, இந்த லோகம் தராத சந்தோஷமே எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் தோத்தரிப்பதும் எங்கள் சந்தோஷமே, ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே, வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. எங்கள் உள்ளமதில் இயேசு வந்த எங்கள் சந்தோஷமே, உள்ளமதில் இயேசு வந்ததினால் எங்கள் சந்தோஷமே. இந்த யோகம் தராத சந்தோஷமே எங்கள் சந்தோஷமே, இந்த லோகம் தராத சந்தோஷமே எங்கள் சந்தோஷமே, இந்த லோகம் தராத சந்தோஷமே எங்கள் சந்தோஷமே. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. நல்ல கரங்களை தட்டி ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த உலகம் தர முடியாத ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு பரிபூரணத்தை இன்றைக்கு இயேசு தருகிறார், இன்றைக்கு இயேசு தருகிறார். அதனால நீங்கள் கிருபையின் மேல கிருபை பெறுவீர்கள், அதனால ராஜாக்களை போல ஆளுவீர்கள். அந்த பரிபூரணத்தினால உலகம் தர முடியாத சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவீர்கள். ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். இப்பொழுது நம்ம இறுதி ஜெபம் செய்து முடிக்க போறோம். பாஸ்டர்மார்கள் வந்து இறுதியாக உங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் தர முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இல்லையா? ஓகே. இப்போ நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்முடைய சகோதரர்கள் வாங்க. ஆமென். பிரதர் சேகர், பிரதர் ஜான் கிருஷ்ணவர், பிரதர் தேவதாஸ் அவர்கள், ஆமென். இன்னும் நிர்வாக சகோதரர்கள் எல்லாரும். ஹல்லேலூயா. ஆமென். வாங்க மேலே வாங்க, மேலே வாங்க. ஜான்சன் பால் பிரதர் எல்லாரும் வாங்க, மேலே வாங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. மைக்க வைக்க. ஆமென். எல்லாரும் இவர்கள் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்கள். ஆமென். இந்த சபையிலே ஆமென் இவர்கள் சகோதரர்களாக ஆமென் நிர்வாக குழுவாக இருந்து நம்மை நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு இப்பொழுது இவர்கள் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்கள். ஆமாம். நாம நாளை யாராவது ஒரு ஜெபம் பண்ணுங்க, உங்களை ஆசீர்வதி. ஆண்டவரே நன்றியோடு கூட ஜெபம் பண்ணுங்க. மகா இரக்கம் நல்ல தேவனே துதிக்கிறோம் அப்பா. அந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான் நாளிலே கூட ஆண்டவரே உடைய வார்த்தை மூலமாக எங்களோடு கூட நீங்கள் பேசினீங்களா ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிறப்பின் நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பங்களிலும் இல்லங்களிலும் ஆண்டவரே ஒரு தேவன் ஆண்டவரே தெய்வீக சமாதானத்தை கட்டணும்படியாக கூட செபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் கிருபையின் மேல் கிருபையை ஆண்டவரை கொடுக்கும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரை இனிமேல் நாங்கள் அடிமைகள் அல்ல ஆண்டவரே, இனிமேல் ஆளுகிறவர்களாக மாற்ற முடியாது, ஒவ்வொருவருடைய மாற்ற முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எந்த வஸ்துகளுக்கு அடிமைகள் இல்லாதபடி, யாருக்கும் அடிமைகள் இல்லாதபடி ஒவ்வொரு